வறுமையில் இருக்கக்கூடிய ஏழை, மிகவும் ஏழை, நலிவுற்றோர், மாற்றுத்திறனாளி, சமூகத்தில் யாரெல்லாம் கைவிடப்பட்டார்களோ அவர்களெல்லாம் ஒன்று திரட்டி அணி திரட்டி அவர்களுடைய வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துவதுதான் இந்த பிரதான பணியாக செய்து வருகின்றோம். சுருக்கமாக சொன்னோம்னா, அண்ணல் அம்பேத்கர் சொன்னதையும் நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அவர்களை ஒன்று சேர்க்கின்றோம் ஒரு குழுக்களாக. அந்த குழுக்கள் 12 முதல் உங்களுக்கெல்லாம் தெரியும், 60 20 வரைக்கும் உள்ள மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. அதோடு மட்டுமல்லாது 18லிருந்து 60 வயது உள்ள அந்த உறுப்பினர்கள் தான் அந்த குழுவில் இருக்க முடியும். அவர்களுக்கு ஒன்று சேர்த்து ஒரு குழுவாக அமைத்து நாங்கள் பயிற்சி அளிக்கின்றோம், கற்பிக்கின்றோம். என்ன கற்பிக்கின்றோம் சொன்னால், மகளிர் குழுவை எப்படி நடத்துவது, உறுப்பினருக்கான பயிற்சி, தலைமைத்துவ பயிற்சி, நிதி சார்ந்த பயிற்சி, இதெல்லாம் அளித்து அவர்களை கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங்லாம் கொடுத்து அவர்களை வலுப்படுத்துகின்றோம். ஒரு குழு எப்படி செம்மையாக நடக்கணும் என்று. ஒரு குழு சிறப்பாக நடப்பதற்கு 5 மிக முக்கியமான பஞ்சசூத்ரா என்று சொல்லுவாங்க. அது மிக மிக அவசியம், உங்களுக்கெல்லாம் தெரிந்தது தான். என்றாலும் நான் மீண்டும் நினைவுபடுத்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ரெகுலர் மீட்டிங்ஸ், ரெகுலர் அட்டண்டன்ஸ், ரெகுலர் சேவிங்ஸ், ரெகுலர் இன்டர்னல் லெண்டிங், ரெகுலர் ரீபேமெண்ட், ப்ராப்பர் அக்கௌண்டிங். இந்த 5ம் தான் பஞ்ச தந்திரம், பஞ்ச சூத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இது சிறப்பாக இருந்தோம் என்று சொன்னால் அந்த குழு சிறப்பாக இருக்கும், தலைக்கும் செழிக்கும், வளரும், ஆலமரமாக விருட்சமாக வளரும். இதுதான் ஒரு குழுவினுடைய வெற்றி துவக்கம். ஒரு மகளிர் எப்படி தொழில் முனைவோராக மாறுகின்றார் என்று சொன்னால், அந்த குழுவை சரியான முறையில் அவர்களுக்கு இந்த பஞ்ச தந்திரத்தை சூத்திரத்தை கடைப்பிடிக்கின்ற பொழுது அவர்கள் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக வருவதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த பஞ்ச சூத்திரங்கள். இதைத்தான் வங்கிகளும் விரும்புகின்றார்கள். வங்கிக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா வங்கி கடன் பெறுவதற்கும் இதுதான் மிக அடிப்படை ஆதாரம், இதுதான் மிக மூலதனமானது. அடுத்ததாக இது ஒன்று சேர்த்து விட்டோம், கற்பித்தோம், பயிற்சி அளித்தோம். அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம். அவர்களுக்கு அடுத்ததாக என்ன செய்கிறோம்னா, அந்த குழு 6 மாதம் போன அப்புறம் ஆஃப்டர் 6 months we are lending, we are sanctioning revolving fund to the tune of rupees 15,000, 15,000 ரூபாய் அவங்களுக்கு சுழல் நிதி வழங்குகின்றோம். அதன் பின்பு அவர்களுக்கு 6 மாதம் கழிந்து சமுதாய முதலீட்டு நிதி, கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், இந்த நிதியும் கொடுக்கின்றோம். மிக குறைந்த வட்டியில் வெரி லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து அவர்களுக்கு வங்கிகள் மூலமாக நாங்கள் கடன் வழங்குகின்றோம். இந்த அவர்களுக்கு சேமித்திருக்கக்கூடிய அந்த கார்பஸ் ஃபண்டில் 7 times மோர் தன் த கார்பஸ் ஃபண்ட், அதை வைத்து வங்கிகள் மூலமாக, தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாக அவர்களுக்கு வங்கி கடன் கொடுத்து அவர்கள் தொழில் முனைவராக ஆவதற்கு பயிற்சி ஏற்கனவே கொடுத்துருக்கின்றோம். கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அந்த பயிற்சியின் மூலமாக என்ன செய்கிறோம், இவர்களுக்கு அவர் விரும்பிய தொழிலை செய்வதற்கு நாங்கள் ஒரு வழிகாட்டுகின்றோம். ஆர்கனைஸ்டு டீச்சிங் பண்ணியாச்சு. இப்போ நவ் தே ஆர் கோயிங் டு மேக் எ ரெவல்யூஷன். ஒரு புரட்சி செய்ய போகின்றார்கள். என்ன புரட்சி? அது விவசாயத்தில் செய்யக்கூடிய பண்ணை சார்ந்த புரட்சியாக இருக்கலாம், பண்ணை சாராத புரட்சியாக இருக்கலாம். அதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக என்னென்னு சொல்லணும்னு போனால், மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மகளிர் குழுக்களுக்கு கிடைக்கின்ற வங்கி கடன் இணைப்பு ஒரு சராசரியாக ஒரு குழுவிற்கு ரூபாய் 6.87 லட்சம் இன்றைக்கி நமக்கு அப்படி வங்கிகள் லெண்டிங் பண்ணுறாங்க. இதுவும் நம்முடைய குழுக்களுக்கு வெற்றி. இந்த மகளிர் திட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மாநிலங்களுக்கு ஒரு பயோனியரிங் ஸ்கீமாக தமிழ்நாடு விளங்குகிறது அப்படின்னு சொன்னால், 1989 மறைந்த முதல்வர் டாக்டர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்களுடைய வழிகாட்டுதலில் தான் இந்த மகளிர் திட்டம் என்ற அமைப்பு கொண்டு வரப்படுகிறது. அனைத்து மாவட்டங்களுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டு அவருடைய சமூக பொருளாதார மேம்பாட்டை, சோஷியோ எக்கனாமிக் அப்லிப்மெண்ட், உமன் எம்பவர்மெண்ட், மகளிர் உரிமை, அதிகாரம் அளித்தல், அதையும் தாண்டி தற்பொழுது தொழில் முனைவராக இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 5 மகளிர் குழுக்கள், வறுமை ஒழிப்பு சங்கங்கள், அப்புறம் பஞ்சாயத்து ராஜ் ஃபெடரேஷன்ஸ், இதெல்லாம் சேர்ந்து நகராட்சி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய குழுக்கள், 5 வகையான மக்கள் அமைப்புகள், கம்யூனிட்டி பேஸ்டு ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா, மணிமேகலை விருது என்ற தமிழக அரசினுடைய விருதை இந்த ஆண்டு பெற்றிருக்கின்றார்கள். துணை முதலமைச்சரிடமிருந்து சொன்னால், இந்த குழுக்கள் எல்லாம் எப்படி மக்கள் பங்கேற்புடன் வெற்றிகரமாக செயல்படுகிறார்கள் என்பது
அதற்கு ஒன்றே சாட்சி இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். தமிழில் சொல்லுவாங்கல்ல, கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. ஆக அவருடைய கடமையை சிறப்பாக செய்கின்ற பொழுது அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் இதை காட்டுகிறது. இன்னும் சொல்ல போனோம்னா, நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இந்த பெண் தொழில் முனைவர் சொன்ன இல்லையா, பெண்கள் மட்டும்தான் செய்ய வேண்டுமா, ஏன் நாங்கள் இல்லையா? சமூகத்தில் பின்தங்கிய ஏழை வேதனைகளில் வாழ்க்கை நடத்தக்கூடிய அந்த மக்களாக இருக்கட்டும், ஏன் இந்த சமூகத்தினுடைய ஏளன பார்வைக்கும் கிள்ளு பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய நம்முடைய திருநங்கை சகோதரிகளாக இருக்கட்டும், அவர்களுக்கும் மறுவாழ்வு கொடுத்து வழிகாட்டி அவர்களுக்கும் ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட்டை கொடுத்து வங்கி கடனையும் கொடுத்து சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு தமிழக அரசு எடுத்த மாவட்ட ஆட்சியர் எடுத்த ஒரு நடவடிக்கையில் எங்களுடைய மகளிர் திட்டத்தில் செயல்படக்கூடிய வணிக வளாகம் காம்ப்ளெக்ஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், வி ஆர் ரன்னிங் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அட் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த திருநங்கைகள் குழு, பசுமை பற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகளிர் திருநங்கை குழு ஸ்பெஷல் குரூப், அவர்களுக்கு அந்த கடையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் வெற்றிகரமாக. அவர்களும் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க, அவர்களும் சேல்ஸ் பண்ணுறாங்க. அவர்களும் இன்றைக்கு சமூகத்தில் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவிலே அவர்களும் ஒரு தொழில் முனைவோராக இருக்கின்றார்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் என்பதையும் இந்த கூட்டத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ அதையும் தாண்டி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இப்போ மற்ற மாநிலங்களுக்கும் கண்காட்சிக்கு அனுப்புவது. இப்போ வரக்கூடிய எதிர்வரும் 19-21 தமிழகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒரு மகளிர் குழு உறுப்பினர் பேங்காக்கில் நடக்கக்கூடிய ஏசியா பசிபிக் கான்ஃபரன்ஸில் இந்த மகளிர் குழு பிரதிநிதிகள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கடல் கடந்து ஒரு புரட்சி செய்யக்கூடிய பெண்களாக இன்றைக்கு தமிழகத்திலே மகளிர் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கனவை, லட்சியத்தை அவர் நனவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். எப்படி? ஒரு சிறந்த நிர்வாகத்துக்கு அளவுகோல் எது என்று சொன்னால் ஏழையின் சிரிப்பு, ரெண்டாவது மகளிரின் முகத்தில் காணப்படும் மகிழ்ச்சி. இந்த ரெண்டும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் மகளிர் திட்டத்தின் மூலமாக நாங்கள் கடனை மட்டும் கொடுக்கவில்லை, அவர்களுக்கு பயிற்சியையும் கொடுத்திருக்கின்றோம், அவர்களுக்கு முயற்சியையும் அவர்களுக்கு ஊக்குவிக்க கற்றுக் கொடுத்திருக்கின்றோம், அவர்களுக்கு பெண் தொழில் முனைவோராக உயர்ச்சியையும் கொடுத்து இந்த சமூகத்திலே மிக உயர்ந்த குண்டிலிட்ட விளக்காக பிரகாசித்து கொண்டிருப்பதற்கும் நாங்கள் வழிகாட்டி கொண்டிருக்கின்றோம். மகளிர் திட்டம் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதோடு மட்டுமல்லாது 2 பிரிவுகளில் நாங்கள் வாழ்வாதார நடவடிக்கைகள், தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பண்ணை சார்ந்த தொழில்கள், ஃபார்ம் அக்ரி பேஸ்டு பிஸ்னஸஸ், அக்ரி பேஸ்ட் என்டர்பிரைசஸ். மிக முக்கியமாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வாழைக்கு மிக மிக பெயர் பெற்றது. தொட்டியம் தெரியும் உங்களுக்கு, லால்குடி தெரியும், அப்புறம் பார்த்தீங்கன்னா முசிறியெல்லாம் காவிரி கரையில் இருக்கிறதுனால வாழை சாகுபடி மிக அதிகம் அபரிமிதமாக விளைகின்றது. இந்த வாழை சாகுபடியில் எங்களுடைய மகளிர் குழுக்களை ஈடுபடுத்தி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து 20 குழு உறுப்பினர்களை ஒரு குழுவாக்கி அவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மானியமாக கடனாக கொடுத்து, குறைந்த வட்டியில் 1% கடனாக கொடுத்து அவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்து, வேளாண் அறிவியல் மையத்தில் பயிற்சி கொடுத்துருக்கோம். அவர்களுக்கு அந்த வாழை சாகுபடி எப்படி செய்வது, அந்த வாழை சாகுபடி செய்து அதன் மூலமாக வரக்கூடிய உற்பத்தியை பெருக்குவது, அதில் வேல்யூ அடிஷன் எல்லாம் செஞ்சு அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் தரிசு நிலத்தை மேம்படுத்துவதற்கும் அந்த பகுதியில் அவங்களும் தலைநிமிர்ந்து வாழ்வதற்கும் இந்த பணியை நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். தொட்டியத்தில் அந்த பணி இப்போ ஆரம்பிக்க இருக்கின்ற 2 பஞ்சாயத்தில். அடுத்ததாக மருங்காவரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மாவட்டம் தமிழகம் பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பில் மிக முன்னணியான ஒரு மாவட்டமாக இருக்கிறது. கால்நடை வளர்ப்பில் குறுகிய காலத்தில் அதிகமான ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடு வளர்ப்பு. நடமாடும் ஏடிஎம், புவர் மேன்ஸ் கவ், கோட். அந்த பகுதியில் பசுமை சூழ்ந்த ஒரு இயற்கையான சூழ்நிலை இருக்கிறது, மேய்ச்சல் தரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஆக அப்படி இருக்கக்கூடிய பகுதியில் மக்களுடைய லைவ்லிஹுட் வாழ்வாதாரத்துக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நடவடிக்கைன்னு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளாடு வளர்ப்பு. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கிளஸ்டர் பேஸ்டு ஆக்டிவிட்டி, ஒரு கிளஸ்டர் தொகுப்பு 20 குழுக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு அந்த வெள்ளாடு வாங்குவதற்கு அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா 20 லட்சம் ரூபாய் கடனாக கொடுத்து ஒரு குழு அமைத்து அதை ஆடு உற்பத்தியை பெருக்கி அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கால்நடை வளர்ப்பையும் நாங்கள் மேம்படுத்தி இதன் மூலமாக வரக்கூடிய உபப்பொருட்கள் மீட்டு
மில்க்கு, ஸ்கின்னு, ஹைட் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து பை ப்ராடக்ட்லாம் வந்து வேலிடேஷன் பண்ணி விற்கிறதுக்கும் இதன் மூலமாக ஒரு வழியை வகுத்திருக்கின்றோம் தமிழக அரசு மகளிர் திட்டத்தின் மூலமாக. அந்த பணியும் துவங்க இருக்கிறது. அடுத்ததாக அக்ரி செக்டரில் அதை பார்த்தீங்கன்னா ஃபார்மிங், அதில் பார்த்தீங்கன்னா லால்குடி பிளாக்கும் புல்லம்பாடின்னு ஒரு ஒன்றியம் இருக்குது, பிளாக் பஞ்சாயத்து யூனியன்ஸ். அங்கே நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னா செய்ய போகிறோம் அப்படின்னா பல்சஸ், அந்த பகுதி வந்து ஃபேமஸ் ஃபார் பல்சஸ், இட்ஸ் அ ரெயின்ஃபெட் ஏரியா. ஸோ அதில் என்ன செய்கிறோம்னா அதிலே வந்து ஒரு 20 மாதிரி குரூப்பை கிளஸ்டர் மாதிரி ரெடி பண்ணி தொகுப்பு ரெடி பண்ணி அந்த விவசாயிகளுக்கெல்லாம் வந்து பயிற்சி கொடுத்து அதை வந்து சாகுபடி பரப்பை அதிகரித்து அவர்களுக்கு இடுபொருட்களை எல்லாம் வழங்கி அவர்களுக்கு சிறந்த உயர்தரமான ஹை ஈல்டிங் வெரைட்டிஸில் உள்ள ஒரு பல்சஸ் எல்லாம் கொடுத்து அதை ப்ரொமோட் பண்ணி அதை விற்று அதையும் அவர்களுக்கு வருமானம் பெறுவதற்கான வழிகளையும் நாங்கள் ஏற்படுத்த இருக்கின்றோம். அது ஒன்று. அப்புறம் கோகனட் நர்சரி, தென்னை நர்சரி, தென்னை நாற்றங்கால், அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்கில் நம்ம துறையூர் உப்பிலியாவரத்தில் செய்ய போகிறோம். இதுக்கும் பயிற்சி கொடுத்து ஒரு குழு தான், இல்லை கிளஸ்டர் பேஸ்டு ஆக்டிவிட்டி. பாரதி சொன்னது போல் தையலை உயர்வு செய், அதான் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு அதுதான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தையலை உயர்வு செய்வதற்கு ஃபார்மிங் செக்டர், நான் ஃபார்மிங் செக்டர் மட்டும் இல்லாது வங்கியும் இணைந்து அரசு நிர்வாகம் இணைந்து இன்றைய பணியை வந்து இந்த புனிதமான பணியை செய்து வருகின்றோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பிலியாவரம் அந்த பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா தேன் வளர்ப்பு அந்த பணியும் செய்து வருகின்றோம். அதுக்கும் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். அதிலே ஒரு கிளஸ்டர் பேஸ்ட் ஆக்டிவிட்டி, தேன்லேருந்து வரக்கூடிய தேன் மெழுகு, அதுக்கப்புறம் வந்து பி வேக்ஸு, அதுக்கப்புறம் தேன், அப்புறம் பை ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து சேல்ஸ் பண்ணுறதுக்கும் நடவடிக்கை எடுத்து அவருடைய லைவ்லிஹுட்ஸ் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு திட்டமிட்டு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இதோடு மட்டுமல்ல, நான் ஃபார்மிங் செக்டரில் கம்யூனிட்டி ஸ்கில் ஸ்கூல்ஸ், சமுதாய பயிற்சி பள்ளிகள், ஒரு பகுதியில் பெண்கள் தையல் தொழிலில் சிறந்து விளங்குவார்கள். 20 பெண்கள் இருந்தாலும் அவர்களை ஒன்றிணைத்து வங்கி கடன் கொடுத்து அவர்கள் அந்த தையல் தொழிலை மேம்படுத்துவதற்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆரி ஒர்க்கு, அதுக்கப்புறம் அந்த மாதிரியான பணிகளையும் பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவர்களை வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் வங்கி கடன் இணைப்பும் பெற்று தருகின்றோம். அந்த ட்ரைனிங் வந்து வில் பி இம்பார்ட்டட் பை தி RSET, ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், conducted by run by IOB, Indian Overseas Bank. This is a lead bank of திருச்சிராப்பள்ளி. அவர்கள் வந்து அந்த பயிற்சியை வந்து குறுகிய கால பயிற்சியாக 10 நாள் பயிற்சியாக இல்லது 15 நாள் பயிற்சியாக அவர் வழங்கி வருகின்றார்கள். இதன் மூலம் நம்முடைய மகளிர் வந்து ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு அவர்கள் சிறுக கட்டி பெருக வாழ் என்பது போல அவருடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கும், தனி நபர் உயர்வதற்கும், அதன் மூலம் அந்த குடும்பம் மேம்படுவதற்கும், சமுதாயம் மேம்படுவதற்கும் இந்த பணிகள்லாம் நாங்கள் செய்து வருகின்றோம் என்பது நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதையும் தாண்டி புனிதமாக நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மக்களை தேடி மருத்துவம். மக்களை தேடி மருத்துவத்தில் தன்னார்வலர்கள், உமன் ஹெல்த் வாலண்டியர்ஸ், அவர்கள் யார் என்று சொன்னால் நம்மில் ஒருவராக, நமக்காக ஒருவராக இருந்து உடல் நலத்தையும் மனநலத்தையும் காக்கின்ற வேங்கைகளாக, வீராங்கனைகளாக எல்லா கிராமத்துக்கும் வர்றாங்க, பார்த்துருப்பீங்க. இதனால் என்ன இம்பேக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்றா நோய்கள், வருமுன் காப்பது தொற்று நோய், வந்தபின் காப்பது மற்ற நோய்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஒரு சாம்பிள் நீங்கள் போய் பாருங்கள், அதிகமாக பாதிக்கப்படுவது ஹைப்பர் டென்ஷன், இரத்த கொதிப்பு. ரெண்டாவது, வாழ்வியல் நடைமுறைகளால், வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகளால் வர்றது பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ், சுகர், நீரிழிவு. மூணாவது, கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். பல்வேறு தொற்றாத நோய்களில் பாதிக்கப்பட்ட வயதானவர்கள், அப்புறம் இளையோர்கள், இவங்க நிறைய இருக்காங்க. இவர்களுக்கு அரசுலேருந்து என்ன பண்ணுறாங்க, அரசாங்கத்திலேருந்து அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார மூலமாக அவர்களை அட்டாச் பண்ணி அவர்களுக்கு தொடர் கண்காணிப்பு செய்து அவங்க டயபெட்டிஸை செக் பண்ணுறாங்க. குளுக்கோமீட்டர் வச்சு வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை அவர்களுக்கு பிபியை வந்து செக் பண்ணுறாங்க. கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணுறதுனால we are not only maintaining their health, we are constantly supporting the அந்த ஃபேமிலியை வந்து என்ன செய்கிறோம், அவங்கள உயிர் எந்த விதமான பாதிப்பு ஏற்படாமல் காப்பதற்கு நம்முடைய அந்த உமன் ஹெல்த் வாலண்டியர்ஸ், மக்களை தேடி மருத்துவத்தினுடைய தன்னார்வலர்கள் ஒரு நாளைக்கு 20 வீடு பார்க்கணும். மழை பெய்தாலும், வெயில் அடித்தாலும், புயல் அடித்தாலும் போய் பார்ப்பாங்க. அந்த டேப்லெட்ஸ்லாம் ஓகே அந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
ஸோ இதில் வந்து எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இது வந்து இந்த பணியை வந்து இந்த இதில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம மகளிர் குழுவில் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த பெண் தொழில் முனைவோராக ஆவதற்கு நம்முடைய மகளிர் திட்டத்தின் மூலமாக பயிற்சி, அவங்களுக்கு என்ன பயிற்சி வேணும்னு சொல்லிட்டு கிராமத்திலே வந்து நம்ம தீர்மானித்து, பண்ணை சார்ந்த பயிற்சி வேணுமா, பண்ணை சாராத பயிற்சி வேணுமா என்று அதெல்லாம் வந்து அவருடைய கேட்டு அவரிடமிருந்து கருத்துக்களை பெற்று எங்களுக்கு இந்த பயிற்சி வேணும், ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கறவை மாடு வளர்ப்பு அந்த பயிற்சி, வெள்ளாடு வளர்ப்பு பயிற்சி, கோழி வளர்ப்பு பயிற்சி, தேனி வளர்ப்பு பயிற்சியெல்லாம் அதுவும் தனியாக பிரிச்சிடுறோம். அப்புறம் வாழை இந்த மாதிரியெல்லாம் பயிற்சியெல்லாம் வந்து அவர்களுக்கு பிரித்து அவர்களுக்கு வங்கி கடன் இணைப்பு பெற்று அவர்கள் அதில் நிபுணத்துவம் பெற்று அவர்கள் தொழில் முனைவோராக வந்து ஒரு குழுவாக சேர்ந்து பொருட்களை உற்பத்தி செய்த பொருட்களுக்கு நம்ம பிராண்டிங் பண்ணி லேபிளிங் பண்ணி அதை வந்து என்ன செய்கிறோம், மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எங்கிட்ட சப்போர்ட்டிங் மெக்கானிசம் இருக்குது. லேட்டஸ்ட்டாக மகளிர் திட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க என்ன செஞ்சுருக்கோம், நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் என்ன செஞ்சுருக்கோம்னா, அமேசான், மீஷோ, பிளிங்கிட் இந்த மாதிரியான ஃப்ளிப்கார்ட் இதில் எல்லாம் ஒரு 150 மகளிர் குழு உற்பத்தி செய்த பொருட்கள் ஆன்போர்டாகி வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது என் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். லேட்டஸ்ட்டாக தீபாவளிக்கு என்ன செஞ்சோம்னா 7,19,000 ரூபாய்க்கு மகளிர் குழு உற்பத்தி செய்த லட்டு, மிக்சர், முறுக்கு, ஜிலேபி, அதிரசம் இதை வாங்கியது நாங்களோ நீங்களோ அல்ல. பெரிய பெரிய கார்ப்பரேட்லேருந்து, சுருக்கமாக சொல்கிறோம், டால்மியா சிமெண்ட்லேருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கி ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா தரத்தையும் அதனுடைய சுவையையும் நீங்கள் என்னென்னு அசீவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த வகையில் ஒரு தொழில் முனைவர் ஆவதற்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இணையத்தால் இதயத்தை இணைத்து மகளிரை வாழ்வடை மேம்படை செய்வதற்கு இந்த பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற சொல்லி இன்றைக்கு இந்த நீங்களெல்லாம் வந்து இந்த இதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு இந்த மகளிர் குழு இயக்கம் வந்து ஜன் அந்தோலன் மக்கள் இயக்கமாக மாறி எப்படி சுதந்திர போராட்டத்தில் நம்ம எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து எல்லாம் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், பொதுமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் எல்லாம் சேர்ந்து செஞ்சு நம்ம வந்து இது பண்ணமோ வெற்றி பெற்றமோ, இன்றைக்கு மகளிர் குழுலாம் ஒன்று சேர்ந்து திரண்டு மிகப்பெரிய அணியாக மாறி ஓரணியில் நின்று இன்றைக்கு எல்லாரும் மக்களுடைய வாழ்வு வந்து ஒரு சீரணியாக மாறுவதற்கு சிறப்பாக அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக உண்மையிலே பாரதி சொன்னதை மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். ஊருக்கு உழைத்திரல் யோகம் பிறநலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகும், போருக்கும் நின்றிடும் போதும் உளம் பொங்கல் இல்லாத அமைதி மெய் ஞானம். அந்த மெய் ஞானம் எங்களுடைய மகளிர் குழுக்களிலிருந்து தொழில் முனைவராக உயர்வதற்கு இந்த முகாம் மூலமாக நான் பதிவு செய்து, நீங்களும் இந்த கருத்துக்களை மகளிர் திட்டத்தின் மூலமாக நாங்கள் செயல்படுத்துகிற திட்டங்களை மக்களிடம் கொண்டு சென்று எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு எம்மை நிகழ்ச்சியில் பேச அழைத்த ட்ரக் ஸ்டெப் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு அந்தரிக்கு ஸ்வாகதம், நமஸ்கார், தன்யவாத், நன்றி. வந்து நிறைய குரூப்லாம் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாகவே என்ஜிஓஸ் வந்து உள்ளே வர முடியலை. ஏன் சார் அது அதுக்கு எதுவும் ஆன்சர் இருக்கா அவங்ககிட்ட? இது வந்து பார்த்திங்கன்னா 2011 அரசு எடுத்த ஒரு கொள்கை முடிவு. அதுக்கு அரசாணை 125 அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டு இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறாங்க, என்ஜிஓஸ்லாம் வந்து எஸ்கேஜியை ப்ரொமோட் பண்ணாங்க இல்லையா. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பணியை பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊராட்சியிலையும் வந்து ஒரு குடையின் கீழ் அந்த பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன் அப்படின்றது எல்லா குழுக்களையும் ஒருங்கிணைத்த ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் நிர்வாக குழு, செயற்குழுலாம் இருக்காங்க. ஸோ அந்த பணியை நீங்கள் செய்யக்கூடிய பணியை அந்த பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன் செய்கிறது. மக்கள் அமைப்புகளுக்கு எம்பவர்மெண்ட் கொடுக்கறது, அதிகாரம் அளித்தல், அவர்களை வந்து பார்த்திங்கன்னா மக்களோடு அந்த இது பண்ணுறதுக்காக அரசாணை 125 2011 அரசு எடுத்த கொள்கை முடிவு.